அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் புகாருக்குள்ளான தாளாளரின் கணவர் மீது மேலும் ஒரு மாணவி பாலியல் தொல்லை புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறைப்பட்டி சாலையில் பிரபல தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதே பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவருக்கு நேற்றைய தினம் பாலியல் தொல்லை அளித்ததாக தாளாளரின் கணவர் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்று காலை அந்த பள்ளியின் முதல்வரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது பாலியல் தொல்லையில் மற்ற ஆசிரியர்களுக்கோ ஊழியர்களுக்கோ தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் திருச்சி மாவட்ட தனியார் பள்ளிக்கான மாவட்ட கல்வி அலுவலர் பேபி பள்ளியில் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார், பலத்த போலீஸ் பாதுகாப்புடன். இந்நிலையில் மணப்பாறை காவல் நிலையத்தில் இதே பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் வசந்தகுமார், அதாவது தாளாளரின் கணவர் வசந்தகுமார், நேற்று 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி புகார் அளித்திருந்த அதே ஆசிரியர் பாலியல் செயலில் ஈடுபட்டதாக தற்போது ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். இதுபோல தொடர்ச்சியாக புகார்கள் வர ஆரம்பித்துள்ளன. அதனால் மாவட்ட கல்வி நிர்வாகமும் போலீசாரும் தனி குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த பள்ளியில் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கண்டறிய தனி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இப்பள்ளியின் மாணவர்களும் பெற்றோர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது பள்ளிக்கு திருச்சி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் வந்து விசாரணை நடத்த இருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரும் தற்போது பள்ளிக்கு வந்து விட்டார். பள்ளியில் விசாரணை மாவட்ட கல்வி அலுவலர் பேபியுடன் அவர் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலரும் சேர்ந்து விசாரணை நடத்த வந்திருப்பதால் மேலும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது.